வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்கோட வேலைவாய்ப்பு பற்றி. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொதுத்துறை வங்கியில் முதன்மை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. காலியிடங்கள் பொறுத்த வரைக்கும் 150 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தேர்வு எழுத வேண்டியதில்லை. உங்களுக்கு கல்வி தகுதி இருந்தால், பிற தகுதிகள் இருந்தால் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூக்கு அழைப்பாங்க. இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த பதவிக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா 69,000 ப்ளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படித்திருந்தால் போதும். அது போக சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு நான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இந்த வேலைக்கு நீங்கள் முற்றிலுமாக ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஃபீஸ் இன்க்ளூடிங் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, என்ன பதவி, எப்போது கடைசி தேதி, எப்படி விண்ணப்பிப்பது, மற்ற ரிசர்வேஷன் என்னென்ன, மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதற்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. என்ன பதவின்னு பார்க்கலாம். அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர், SCO அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் ரெகுலர் பேசிஸ். டெப்யூட்டேஷன் கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது, நிரந்தர வேலைவாய்ப்பு இது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை CRPD/SCO/2024-25/05 இந்த நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஸ்டார்டிங் 7/6 இருந்து வருகிற 27/6/2024 நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பு போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும். அதனால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வெப்சைட் பார்த்தீங்கன்னா https bank.sbi/career/current openings இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். போஸ்ட் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர். ஸ்கேல் ஆஃப் பே MMGS 2. இந்த போஸ்ட்டுக்கு மொத்தம் 150 காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா SCக்கு 25, STக்கு 11, OBCக்கு 38, EWSக்கு 15, பொதுப்பிரிவினருக்கு 61. அதுலேயே PWD கோட்டாவில் VI, HI, VIL 2, HID 2, LDயில் 1, DADயில் 1, PWDயில் ஒதுக்கியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/12/2023 அன்னைக்கு தேதியின்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணி அப்ளை பண்ணணும். குறைந்தபட்ச வயது 23 வயதுக்குள்ளே இருக்கணும். 23 வயது முதல் அதிகபட்சமாக 32 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சஜஸ்டட் தான். இது கன்ஃபார்ம் கிடையாது. ஹைதராபாத் அல்லது கொல்கத்தா, இல்லைன்னா இந்தியா முழுக்க எந்த வங்கியில் வேணாலும் உங்களை போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு தேர்வு கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங் அண்டு இன்டர்வியூ மட்டும்தான். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கல்வி தகுதி. கல்வி தகுதி ஏசான் 31/12/2023 தேதியின்படி கிராஜுவேட் எனி டிசிப்ளின், அதாவது ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருந்தால் போதும். கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கணும், அல்லது இன்ஸ்டிடியூஷன் அல்லது அது போக சர்டிஃபிகேட் இன் ஃபாரெக்ஸ் பை IIBF. இந்த IIBFல சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா
Certificate for documentary credit specialist certificate will be preferred. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும். அதோட சர்டிஃபிகேட் இன் ட்ரேட் ஃபைனான்ஸ், இந்த சர்டிஃபிகேட் ஃபினான்ஸ் அல்லது சர்டிஃபிகேட் இன் இன்டர்நேஷ்னல் பேங்கிங், இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட ட்ரேட் ஃபைனான்ஸில் 2 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன் இருக்கணும். ப்ரெசன்டேஷன் அண்டு ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஸ்பெஷலாக ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது சம்பள விவரங்களை பார்ப்போம். கிரேடு மிடில் மேனேஜ்மெண்ட் MMGS 2, மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2. ப்ரொபேஷன் பீரியடு, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியடு, அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 48,170 ப்ளஸ் DA அந்த மாதிரி, கடைசியாக 69,810 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. DA, HRA, CCA, ப்ராவிடென்ட் ஃபண்டு, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்டு, அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் NPS சிஸ்டம். அடுத்தது அது போக லீவ் ஃபேர் கன்செஷனு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதர் அலவன்சஸ்ன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆஸ் பர் ரூல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி பார்ப்போம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்டிங் தான். ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிவிட்டு உங்கள் தகுதிகள் கரெக்டாக இருந்தால் உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ மட்டுமே 100 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் உறுதியாக பெறலாம். இந்த செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்லி பியூர்லி மெரிட் லிஸ்ட் படி தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற விவரங்களை இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீஸ் கட்டுறது கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொது பிரிவினர் அவங்க, அதாவது பொது பிரிவினர்னா பொது பிரிவினர் ஜெனரல், EWS எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் OBC, இந்த கேட்டகரி சேர்ந்தவங்க 750 ரூபாய் ஆன்லைனில் கட்டணும். மற்றபடி SC, ST, PWD இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், டீட்டெயில் ரெஸ்யூமு PDF ஃபார்மேட்டில், ID ப்ரூஃபு PDF ஃபார்மேட்டில், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் PDF ஃபார்மேட்டில், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே PDF ஃபார்மேட்டில், PWBD சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபார்ம் 16 இதெல்லாமே PDF ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணணும். எவ்வளோ KB என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி PDF ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட 7/6லிருந்து 27/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.